ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 90 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஒரு 5th டேவோட வீலாக தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு காலையில் 6:30க்கு எந்திரிச்சேன். 6:30க்கு எந்திரிச்சு காலையில் நம்ம வெதுவெதுப்பான தண்ணியை மட்டும்தான் குடிக்கணும் இல்லையா. டீ காஃபி சுத்தமாக நான் அவாய்ட் பண்ணிட்டேன். கடந்த 5 நாட்களாக சுகர் ஐட்டமோ இல்லை டீ காஃபியோ எதுவுமே நான் எடுத்துக்கிடலை. ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியை மட்டும்தான் எம்டி ஸ்டொமக்கில் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். வெதுவெதுப்பான தண்ணின்ன உடனே நீங்கள் ரொம்ப ஹீட்டாக எடுத்துக்கிடணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வாய் பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் எடுத்துக்க நீங்கள் குடிச்சுக்கோங்க. இப்போ மணி 9 o'clock ஆயிடுச்சு. 9 o'clockல காலையில் டிஃபன் ரெடி பண்ணியாச்சு. டிஃபன் என்ன எடுத்திருக்கேன்னா, 1 கப் மாதுளை, அதோட 10 திராட்சைப்பழம், அடுத்ததாக ஒரே ஒரு இட்லி, ஒரே ஒரு தோசை, கொஞ்சமாக தக்காளி சட்னி. இதுதான் இன்னைக்கு காலையில் டிஃபனாக எடுத்திருக்கேன். இப்போ மணி 11:30 ஆயிடுச்சு. 11:30ல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் நான் என்ன எடுத்திருக்கேன்னா கிரேப் ஜூஸ் எடுத்திருக்கேன். இந்த கிரேப் ஜூஸ் எடுத்துக்கிறப்போ, நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறப்போ நம்மளோட ஸ்கின்னுக்கும் சரி, நம்மளோட ஹேருக்கும் சரி, சும்மா ஷைனிங்கையும் பளபளப்பையும் ரொம்ப கொடுக்குது. நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் இந்த 90 daysல. நம்ம இது நம்மளோட வெயிட் லாஸுக்கும் இந்த கிரேப் ஜூஸ் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததாக நான் லஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆயிடுச்சு. அதில் நான் 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வெஜிடபிள் குருமா, அதாவது கேரட், பீன்ஸ், இந்த ரெண்டும் சேர்த்து வெஜிடபிள் குருமா வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. நான் என்னையால் காலையில் வாக்கிங் கவர் பண்ணவே முடியலை. வாக்கிங்கே என்னால் எடுக்க முடியலை, கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால. அதனால் நான் ஈவினிங் தான் என்னால் 10,000 steps நான் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் எனக்கு விஜய் நான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 minutesக்குள்ளே 3 kilometer கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது கரெக்டாக மணி இப்போ 4:45 ஆகுது. இதில் நான் என்னோட 30 minutes கவுண்டிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5:15 ஆயிடுச்சு. இதில் நான் எவ்வளவு கிலோமீட்டர் நான் கவர் பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் 1.8 kilometers வரை தான் என்னால் கவர் பண்ணவே முடிஞ்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறதுனால என்னால் இவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. நான் விஜய் அண்ணாட்ட சொன்னேன், ஓகே ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறதுனால இதுவே பெருசு தான், நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீக் இதே மாதிரி ஒரு சேலஞ்ச் வைப்போம், அதில் நீங்கள் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, சிங்கிள் ஸ்டெச்லேயே இன்னைக்கு நம்ம 10,000 steps கவர் பண்ண முடியுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன். 6 o'clock ஆயிடுச்சு. இப்போது 6 o'clockல பார்த்தீங்கன்னா 6 o'clock வரை என்னால் 6,800 steps தான் இப்போ வரைக்கும் என்னால் கவர் பண்ணவே முடிஞ்சிருக்குது. அந்த அப்டேட்டையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து கொஞ்ச நேரம் இதுவே சிங்கிள் ஸ்டெச்சில் எடுத்ததுனால கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப தொடையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் நானும் கொஞ்ச நேரத்துக்கு ஷட்டில் காக் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஷட்டில் காக் விளையாண்டோம். அது ஒரு 15 minutes விளையாண்டுருக்கோம். இந்த ஷட்டில் காக் பிறகு வாக்கிங் எல்லாமே சேர்த்து தான் 6,800 steps நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, டே பை டே என்னால் முடிஞ்ச நான் இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக காட்டுவேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட மோட்டிவேஷனை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு மோட்டிவேஷன் சப்போர்ட்டும் தான் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். உங்களோட சப்போர்ட்டை காட்டுறதுக்கு அப்படியே போகிற போக்கில் ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்களால் இன்னைக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் வரைய கவர் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீலாகோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye friends. Thank you.